ஸோ இப்போ இந்த மூணுசாமி கோயிலுடைய புராண கதை, இது புராண கதை சரிங்களா. இதுல சில ஆல்டர்ட் வெர்ஷன்ஸும் இருக்கு. இந்த கதை வந்து காலங்காலமா சொல்லப்படுது. வெவ்வேறு தரப்புல வந்து ஒவ்வொரு மாதிரியான சின்ன சின்ன ஒரு வேரியேஷன்ஸ் இருக்கும். சரி, இது கள்ளர்களுடைய ஒரு குலதெய்வ வழிபாடு. விருமாண்டி சாமிங்கிறது வந்து கள்ளர்களுடைய ஒரு குலதெய்வத்திற்கான ஒரு கடவுளாகத்தான் வழிபடப்படுகிறார். அந்த கோயில்ல விருமாண்டி மட்டும் கிடையாது. அந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா பேச்சியம்மன் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மனுடைய வழிபாடும் இருக்கு. அந்த அம்மனை வழிபடுறவங்களும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாயன் அப்படிங்கிற பேர்ல வந்துட்டு விஷ்ணுவை கும்பிடுற மாயன் அப்படிங்கிற பேர்ல குலசாமியாவும் கும்பிடுற ஆட்கள் இருக்காங்க. இது எல்லா சாமியும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறதுனால இது மூணு சாமி, அதாவது மூணு சாமி சேர்ந்து இருக்க இடங்கிறதுனால மூணு சாமி கோயில்னு இதற்கு இந்த கோயிலுக்கு பேர். இது ஒரு கள்ளர் சமூகத்துல ஒரு பாரம்பரியமாக ஒரு விழாவாக இது தொடர்ச்சியாக நடக்கும். அதையும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ இது என்ன நடந்துச்சுங்க, இது என்ன கதை, இது புராணம் அப்படின்னா லாங் பேக் எகோ, அதாவது வெரி லாங் எகோ ஏதோ ஒரு காலகட்டத்துல என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, சிவன் மற்றும் பார்வதி, இந்த கதை இவ்வாறு தான் சொல்லப்படுகிறது. இந்த கதை என்னவாக நான் புரிந்து கொண்டேங்கிறதை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேங்க. இந்த கதையை நான் வந்து எப்ப நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னா, நம்ம இந்த குலதெய்வங்களை பற்றியான கதைகள், இந்த குலதெய்வங்களை பற்றியான விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மறைய அர்த்தங்களை கொஞ்சம் தேடிட்டு இருந்தோம். அந்த தேடல் இருந்த காலகட்டத்துல கமலஹாசன் அவர்கள் விருமாண்டி அப்படின்னு நடிச்சிருந்தாருல, அந்த விருமாண்டிங்கிற பேர்ல ஒரு சாமி இருக்கு அப்படின்னு ஒண்ணு எனக்கு வந்து டக்குன்னு ஒரு புரிந்துட்டுச்சு. கமலஹாசன் விருமாண்டின்னு பேர் வச்சிருக்காரு அப்படின்னா அது சும்மா வச்சிருக்க மாட்டாரேன்னு ஒரு தாட்டு. சரி, விருமாண்டி கடவுளை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுளை பற்றி கொஞ்சம் அது சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் தேடி பார்த்து, இணையதளங்கள் இதெல்லாம் கொஞ்சம் நோண்டி பார்த்து அப்படி பார்க்கும்பொழுதுதான் இந்த கோயிலுடைய இந்த வரலாறு, இந்த கோயிலுடைய இந்த கதை என்பது எனக்கு ஒரு 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 எத்தனை வருஷம் எனக்கு சரியா தெரியல, சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இது முதல்ல தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சமா செவி வழியா இந்த கதைகளை கேட்டுக்கிட்டோம். ஸோ இந்த கதைக்கு நான் வரேன். இப்ப என்னன்னா, சிவன் மற்றும் பார்வதி. இப்ப இந்த கதையில வரக்கூடிய சிவனுடைய பேரு கழுமநாதன். கழுமநாதன்ங்கிறது தான் இந்த கதையில வர சிவனுடைய பேர். கழுமரத்தை குறித்துதான் இந்த பெயர் இருக்கும். கழுமரம் அப்படின்னா என்னன்னா, சைவர்களுக்கும் சமணர்களுக்கும் ஏற்பட்ட சண்டையில சமணர்களை சைவர்கள் கழுவேற்றினார்கள். அந்த கழுவேற்றி அவங்கள கொன்னாங்க. அது வந்து ஒரு விதமான ஒரு ரிலீஜியஸ் ஜெனோசைட்னு கூட சொல்லலாம். அது மாதிரி நடந்திருக்கு. அந்த ஜெனோசைட்ல அந்த சமண துறவிகளை கொல்றதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் தான் கழுமரம். கழுமரம்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேன். ஒரு மரம் இருக்கும். அந்த மரம் நல்லா ஊசி மாதிரி பாலிஷ் பண்ணி வச்சிருவாங்க. ஒரு மரத்தை ஊசி மாதிரி பாலிஷ் பண்ணி வச்சிருவாங்க. அதுல எண்ணெய்கள் இருக்குல்ல, எண்ணெய் கிரீஸ் மாதிரியான எண்ணெய்களை வந்து மேல அப்படியே தடவி இருப்பாங்க. இதுல ஒருத்தரை தூக்கி ஒரு ஆசன வாயில் வழியா உட்கார வச்சுட்டா அந்த கிராவிட்டி இதுக்கு அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பொழந்து அவங்க செத்துருவாங்க, ரத்த போக்குல இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க உடம்பும் அப்படியே ரெண்டா பிரிஞ்சு தொங்கிடும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஒஸ்டஸ்ட் டார்ச்சரஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் இந்தியாவிலேயே சொல்லலாம். இந்தியாவிலேயே ஒரு ரொம்ப கொடூரமான ஒரு டார்ச்சர் செய்யக்கூடிய ஒரு எந்திரம் இது என்ன சொல்றது, இது கழுமரம் அப்படிங்கிறது. இந்த கழுமரத்துல எத்தனையோ சமண துறவிகள் இவ்வாறு கழுமரம் ஏற்று கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த கதைகளும் இருக்கு. அப்ப இந்த கழுமநாதன்கிற பேர்ல தான் அந்த சிவபெருமான் இந்த கதைக்குள்ள வராரு. சோ சிவபெருமானுடைய இந்த கழுமநாதன் அப்படிங்கிற பேரு இந்த கதைக்கு தொடர்பு இருக்கு. அதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் சொல்றேன். சோ சிவபெருமானுக்கு அந்த பேரு.